என்ன தேவைப்படுகிறே இன்றைக்கு இயேசுவாளர் ஊழியத்தில் வருகிற தீர்க்கதரிசன வசனங்கள் சத்தியங்களை கேட்பதற்காக வந்திருக்க தேவப்படைகள் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இயேசுவாளர் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த விசேஷ விதமாக ஜாய்குட் நியூஸ் மூலம் இந்த செய்தியை கொடுப்பதில் இந்த செய்தியை வழங்குவதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட கர்த்தருக்கு கொடுத்த வெளிப்பாடுகளையும் தீர்க்கதரிசன வசனங்களை கொடுப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது எத்தனை பேர் கேட்குறீங்க, எத்தனை பேர் பிரயோஜனப்படி எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் எனக்கு கொடுத்த இந்த வசனத்தை வார்த்தையை போதிப்பது எனக்கு பிரயோஜனமாக இருக்கு. தெய்வ வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப நல்ல காரியம். ஆண்டு கொடுத்த கிருபை நான் பிரயோஜனப்படுத்திட்டு கிரியை செய்வது கர்த்தருடைய காரியம். அப்படின்னு இந்த சாட்சியின் ஜீவிதம் வெளிப்படுத்தும்படி கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு மனுஷன் நினைச்சு சாட்சியாக வாழ முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷனை சாட்சியை வாழ வைக்கிறார். ஒரு மனுஷனால பிரகாசிக்க முடியாது, கர்த்தரால பிரகாசிக்க முடியும். ஆமீன். அதைத்தான் கடைசி நாளில் நம்ம யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். கிறிஸ்துக்குள்ள செடிக்குள்ள கொடியாக நினைத்தது கனி கொடுக்க முடியும். அப்போ நமக்கு இருக்கிற அந்த அனுபவத்துக்கு அடிச்சுவது கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையின் கோட்பாடு, அவருக்கு பின்தொடர்தல், அவருடைய சாயல், அவருடைய நடைமுறைகள், அவருக்கு அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றலாக இருக்கணும். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிதத்துடைய முக்கிய காரணம். அதுக்குதான் நம்ம ஆவியின் வரங்களை குறித்து பார்க்கணும். அதே கனிகள் உண்டு. ஆவியின் கனிகளை குறித்து நம்ம கடித நாளில் பார்த்தோம். தேவைப்பட நீ கவனமாக கேட்கணும். சாட்சியான ஜீவிதம் ஜீவிப்பதற்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆமீன். அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை வாடும்போது அந்த ஆவிக்குரிய வரங்களும் வெளிப்பாடும். அடுத்த பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள். ஆமீன். மாம்சத்தில் வாழ்ந்தா ஆவியின் கனி வெளிப்படாது. அது மாம்சத்துக்கு அது வெளியரங்கமாக இருக்குது. அது அசுத்தாவியினுடைய கிரியைகள். அதனால நான் அந்த பக்கம் போகல. தூயாவினுடைய கிரியை குறித்து தான் வார்த்தையில் கொடுத்துட்டு இருக்கேன். தூயாவியனுடைய கிருபைக்குள்ள வரக்கட்சி நடப்பிக்கும். அப்படி சாடுவாயிட்டு போயிட்டே இருக்கும். ஆமீன். அது நேரம் இருளுக்குள்ள போகிறவங்க மாம்சத்துக்குள்ள அர்த்தப்படுறாங்க. அது என்ன மாம்சத்திற்கு வெளிரங்கமாக இருக்கிறது. அது வச்சாலும் வேசித்தனம், காவல்காரன், அது அந்த மாதிரி செக்ஷன் நடப்பித்திருக்கு. துன்மார்க்க கிரியைகள், அவிஸ்வாசுடைய கிரியைகள், அது அப்படியே வேறுபட்டு 2 பேர் பகலும் இருளும் அப்படியே ஒரே லைனில் போகிறது போல 2 பேர் 2 துருவமாக தொடாமல் போகும். புரியுது உங்களுக்கு? 2 துருவமாக 2 லைனாக போயிட்டே இருக்கும். ஆமீன். ஆமீன். அதுதான் அதுக்கு இதுக்கு சம்பந்தங்க. 2 ட்ராக். அதுதான் இந்த பக்கம் ஒரு ட்ராக், அந்த பக்கம் ஒரு ட்ராக். இது இருள் ட்ராக், இது ஒளி ட்ராக். நம்ம ஒளியுடைய ட்ராக்கில் போயிட்டு இருந்தா இந்த இருள் இந்த ஒளியை தொடாது. ஆனால் இந்த ஒளி இந்த இருளை தொட்டா என்ன சம்பவிக்கும்? அதனுடைய ரகசியெல்லாம் வெளிப்படும். இருளுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கும்? பாவம் மறைஞ்சிருக்கும். பாவம் எல்லாம் வெளிப்படும். ஆமீன். அப்போ இந்த பாவம் வெளிப்படணும்னா கிறிஸ்துங்கிற செடிக்குள்ள ஆமீன் அந்த கொடிக்குள்ள இணைஞ்சிருக்கணும். அப்போதான் எல்லா ஆவி வரங்களும் வெளிப்படும். ஊழியங்களையும் வித்தியாசங்கள் உண்டு, கிரியைகளையும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லோருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா
அந்த 1 7 பார்த்தீங்கன்னா, ஆவினுடைய அனுக்கிரகம் அவர்களுடைய பிரதத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 7 வாசித்து பார்ப்பீங்கன்னா, எப்படி எனில் ஒருவருக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரமும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியினால ஒருத்தர் ஊழியத்தில் கூட வித்தியாசம். அவர் நேரத்தையும் நான் பார்த்து சொல்லி கொடுத்தேன். எல்லா ஊழியத்திலையும் வித்தியாசம், விரிசில வித்தியாசம். ஒவ்வொரு மனுஷனுக்கு தக்க ஒரு பாஸ்டரா இருக்கலாம், ஒரு விசுவாசியா இருக்கலாம். யார் யாருக்கு என்ன கூட்டத்தை நடத்தணுமோ கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமீன். எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. கொத்த வேலை செய்யறவங்களுக்கு பிளைன் ஓட்ட முடியுமா? பிளைன் ஓட்டுறவங்களுக்கு சைக்கிள் ஓட்ட முடியுமா? ஆமீன். பார்த்தீங்களா, கார் ஓட்ட முடியுமா? பைக் ஓட்ட முடியுமா? அவங்கவுங்க செய்கிற காரியத்தை அவங்கவுங்க செய்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். ஒவ்வொருவருக்கு ஒரு வரம், ஒரு கிதியை, இதெல்லாம் வரத்தில் உள்ளது. ஆமீன். ஆவியின் வரங்கள். பிறக்கும்போது 1 வருஷம் டாக்டர், அது ஒரு வரம். அட்வொகேட், அது வரம். நீதிபதி வரம். ஆமீன். இல்லை ஒரு நம்ம பிரதமர் ஐயா, பிரதமர் கண்டிப்பாக ஆண்டு கொடுத்த கிருவை. வசனம் தெளிவாக சொல்லுது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவா. ஆனால் ராஜாக்களே குறை சொல்லிட்டு இருக்காங்க. அது இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவனுக்கு ஆகாத காரியம். பைபிள் படித்தவங்களே போதிக்கிறவங்கள தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. வசனத்தையே மிஞ்சி பேசுறாங்க. மனத்துக்கு ராஜாக்கள் உருவமா தவறு. ஏன்னா வசனத்துக்கு மிஞ்சாக நம்ம பேசுகிறோம். அதெல்லாம் சில இடத்துல சிக்கி நாடிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஊழியக்காரர் பெரிய பெரிய கிருபை பெற்ற பிள்ளைகள் கூட சில போராட்டத்தை சந்திக்க காரணம் தன்னுடைய வாயில் வார்த்தைகள். அது யாருன்னு பார்க்கக்கூடாது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறோம் கர்த்தர். அது எந்த மனுஷன்னு பார்க்காதீங்க, தவறு. ஆமீன். வசனம் சொல்றா இல்லையா, அவர் உருவாக்குற ராஜாவை நீ தீது சொல்லாது இருப்பாயாக, குற்றப்படுத்தாது, அவங்க மேல குறை சொல்லாத, நீ நிறைவா இருக்குது இருப்பாரு. ஆமீன். அவங்க அதை செய்வாங்க. நீ ஆண்டோடு இருந்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். நான் சொல்ற ரொம்ப காட்டமா சொல்லுவேன். என்னுடைய ஈரத்தில் இருக்கிற எல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. நான் உண்மையாக எழுப்ப பண்ணிட்டு இருக்கோம். அதனால நான் பெண்களுக்கு முக்கிய பங்கு உண்டு ஊழியத்தில் சொல்லி நான் பிரசங்கம் பண்ணேன். எழுப்புதல் தாமதமாக காரணம் என்னன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் வருகைக்கு ஆண்டவர் இல்லாமல் இந்த ஆண்டு நம்ம கூட லைவா இருக்காரு. ஈசஸ் லிவிங் லைவ் லிவிங் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு. இயேசு வாங்க வாங்க, இயேசு வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டியதில்லை. நம்ம கிறிஸ்துவ மாறிட்டா போதும். அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கு, அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு, அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கு, பரவராட்சி நமக்குள்ள இருக்கு. பைபிளை எழுதி வச்சிருக்கே. ஏன் நம்ம இதை புரியாம இருக்கோம்? ஆமீன். இயேசு போதிக்கிற காலத்தை கேட்டார் சீசனை பார்த்து, நான் யார் என்னப்பா நீ நினைக்கிற, நீ தாயா ரட்சகர்னா வெடியாட்டி சுற்ற ஒதுங்கி கொண்டுருவாங்க. ஆமீன். அந்த வார்த்தை எல்லாம் தேவ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரருக்கு தான் தெரியும். வாயில வந்தபடி பேசிட்டு இருக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க கிரியைக்கு தக்க பேசுறாங்க, போதிக்கிறாங்க. அவங்க போதிக்கிறபடி நடந்துக்கிட்டா சரி. அது குற்றப்பட்ட எனக்கு அதிகாரம் கிடையாது. கொடுத்த ராஜாவை தீது சொல்லாத, வசனம் சொல்லுது, குற்றப்படுத்தாத. அவங்க ஆட்சிக்கால அது நடந்து இது நடந்துன்னு சொல்லாத. நடந்து நன்மைக்கு அது நீ அது நடக்காம
ஆண்டவருடைய பாதத்தை அழுது தேவனை மகிமைப்படுத்திட்டு ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். பிரபுக்களை தள்ளி பெருமக்களை உருவாக்குறோம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறோம். நம்ம ஜெபித்துட்டு இருக்கணும். தள்ள வேண்டிய தள்ளுவார், உருவாக்க வேண்டிய உருவாக்குறவர் கர்த்தர். நீ விசுவாசத்தோடைய மகிமை காண்பா என்று அவனுக்கு சொல்லவில்லையோ. நீயா குறை சொல்லிட்டு நிற்கா, நீயா குற்றப்படுத்தி நிற்கா. உனக்கு குற்றப்படுத்துற வேலை கிடையாது. தீர்க்க தரிசனம் சொல்றோம், நம்ம செய்தா நாட்டில் எல்லாம் மாற்ற போறாரு. நீ மாற்ற போறாரு. ஆமென். யாரு அதுக்காக இப்ப இது மாறேன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது நமக்கு அதிகாரம் கிடையாது. அது இப்போ நான் கொஞ்ச நேரம் தான் தீர்க்க சொன்னேன். தங்கம் குறைய போகுது. நீ பேசுறத சொல்றேன். அது அப்படியே இறங்கி போகுது. அது செல்லாத காசு மாதிரி போகுது தங்கம். அதனால இதை பற்றி கவலைப்படாத அப்படின்ட்டாரு. இன்னைக்கு அநேக தங்கத்தையும் வெளியும் தான் கையில் வச்சுக்கிட்டு பெரிய ஆள் பணக்காரன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பணக்காரங்க கிடையாது. உண்மையில நீ அன்புள்ள தேவ பிள்ளைக்குள்ள தேவசத்துக்குள்ள இருப்பேன்னா நீ தான் பணக்கார. கொஞ்சத்துல இருந்தாலும் போதுங்கிற மனுஷோட வாழ்வைன்னா நீ பணக்கார. அவ்வளவுதான். அவன் அன்றோட அப்போ உனக்கு தண்டை இல்லாம கிடைச்சினா நீ பணக்கார. இன்னும் அதையும் கேட்பான், அண்ணனோட அப்போ என்ன அண்ணனோட ஆகாரம் தானே நீ சொல்லுவீங்க. ஆகாரம் போதுமா பாஸ்டர்? பிள்ளைய படிக்க வைக்க வேண்டாமா? பிள்ளைக்கு வேலைகள் கொடுக்க வேண்டாமா? அன்றோட அப்பங்கிற வார்த்தையில எல்லாமே அடங்கி இருக்கு. ஜனமே கேளு, உடனே கேளு. அண்ணன் பிள்ளைக்கு தேவையான கொடுப்பாரு. படிப்புக்குள்ள காசு அதே அன்றோட அப்போ. அண்ணன் 1000 ரூபாய் தேவைன்னா 1000 ரூபாய் கொடுப்பாரு. அல்ல 1 லட்சம் தேவை, அந்த 1 லட்சத்தை கற்று கொடுப்பாரு. ஆமென். அதான் அன்றோட அப்போ. வார்த்தையுடைய அர்த்தம் தெரியாமலேயே இன்னும் அலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. என்ன செய்யக்கூடாது? ஆமீன். அலம்பக்கூடாது. தைரியமா இருக்கணும். என் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமீன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதே வரைக்கும் நமக்குள்ள இருக்கு, வெளிப்பாடு இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்கு. ஒரு பெற்ற பிள்ளைய கையில் எடுத்து வச்சு ஒரு தாய் நினைக்கிறார். இந்த பிள்ளை ஏன் அழுகுது? பெற்ற தாய்க்கு தெரியும். நீ என்ன உனக்கு தரு? நீ உங்க பொல்லாத தாய் அழிஞ்சிருக்கா. ஆண்டவனுக்கு தெரியாது அவனுக்கு. ஆமீன். அநேக நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிற சகோதரி, நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிற பரிசுத்தவான்களே, நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிற பரிசுத்தவாட்டிகளே, நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிற விசுவாசியே, நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். வசனத்தை நம்ம சந்தோஷமாய் மகிழ்ந்து கரைவுனாலே போதும். கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி. கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நல்ல ஆட்சியை தந்தீரே நன்றி. நல்ல குடிகார மகன் கணவனை தந்தீரே நன்றி. நல்லா குடிச்சு ஜொலிச்சு நடக்கிற நல்ல பிள்ளை தந்தீரே நன்றி. நன்றி சொல்லி தூச்சிக்கிட்டே இருப்போம். ஆமென். டெய்லி கண்ணீரை தந்தீரே நன்றி. தினமா சந்தோஷத்தை தந்தீரே நன்றி. ஆமேன். ஆமேன். துக்கப்பட்டோம்னா நம்ம ஆண்டவருடைய கிரியை குறைச்சிடக்கூடாது, படைப்பை குறைச்சிடக்கூடாது. ஆமீன். அநேகர் ஆண்டவர் எனக்கு ஒரு பொம்பளை தந்திருக்க மாட்டாரா? ஆண்டவர் ஒரு ஆம்பளை தந்திருக்க மாட்டாரா? ஆண்டவர் நல்ல ஒரு புருஷனை தந்திருக்க மாட்டாரா? ஆண்டவர் நல்ல ஒரு மனைவியை தந்திருக்க மாட்டாரா? ஆண்டவர் எனக்கும் நாடுவிட போல ஒரு வேலையை தந்திருக்க மாட்டாரா? ஆண்டவர் நல்லா படிக்கக்கூடிய ஒரு கிருமி எனக்கு தந்திருக்க மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு பெரிய மகிமையான குடும்பத்தை பிறக்கக்கூடிய கிருமியை தந்திருக்க மாட்டாரா? ஆண்டவர் இப்படிப்பட்ட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏன் எனக்கு தந்தாரு? இப்படியெல்லாம் நினைக்காத. அது எல்லாம் மோசமான நினைவுகள். இதெல்லாம் ஒரு துன்மார்க்க நினைவுகள். இது அவிசுவாச கூட்டத்தால் நினைக்கிற நினைவுகள். ஆண்டவரே, இப்படி மகிமையான இடத்துல ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்தீரே, எனக்கு உங்களுடைய ஜீவனை தந்தீரே,
என்னை மனுஷனாக உருவாக்கினீரே, நல்ல மூக்கை தந்தீரே நன்றி, நல்ல கையை தந்தீரே நன்றி. ஆமீன். நல்ல பண்ண தந்தீரே நன்றி, நல்ல தலையை தந்தீரே, முடியை தந்தீரே நன்றி, நல்ல சொட்டத்தலையை தந்தீரே நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயான்னா அது பெந்தேகோஸ்துக்காரனுக்குள்ளது இல்லை. இந்த மாதிரி இந்த அல்லேலூயா வார்த்தையுடைய அர்த்தம் ஆமீன் எல்லா புகழும் கர்த்தனுடையது. அதெல்லாம் சொல்ல வந்தேன். வாடியில் இந்த வண்டமான உருவத்தை தந்தீரே நன்றி, நல்ல உள்ளி பூச்சி மாதிரி பென்சில் மாதிரி உள்ள உருவத்தை தந்தீரே நன்றி. அப்போ அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி செய்த எல்லா கிருபைக்கும் எல்லா புகழும் சொந்தக்காரர் நீர். அதான் அல்லேலூயா. அல்லேலூயா வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எல்லா புகழும் தெய்வத்துக்கே. அப்போ அல்லேலூயா சொல்றதே இன்னைக்கு என்ன சொல்றாங்க கிறிஸ்தவர்களே? அல்லேலூயா சொல்லாத அப்படிங்கிறாங்க. நான் சில இடத்துல ஆராதனை குடிச்சு அல்லேலூயா சொல்றதையே கிறிஸ்தவ போதகர்களே துக்கப்படுத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வெளியில தேவை கிடையாது. ஏன்னா அந்த வருஷத்தை சத்தியம் தெரிய மாட்டேங்குது, அர்த்தம் தெரிய மாட்டேங்குது, எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கு. அல்லேலூயா கூட்டம்னா தேவனை மகிமைப்படுத்துகிற கூட்டம். ஆமீன். அப்போ கிறிஸ்துவ கூட்டம்னா தேவனை மகிமைப்படுத்துகிற கூட்டம். அப்போ அல்லேலூயா ஏன் சொல்லக்கூடாது? புரிய மாட்டேங்கிறோம். குறை சொல்லி குற்றப்படுத்தி ஆமே அந்த எந்த பிரியமும் எந்த மார்க்கமும் எந்த மார்க்க தேவனுடைய ராஜ்யம் கொண்டு போவாரு. அது பிரச்சனையும் அடித்தடியையும் தோல்வியையும் நிந்தனையும் அவமானத்தையும் தூசணத்தையும் கொண்டு வரும். ஆண்டோர் கொடுத்த கிரியையை ஆமேன் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவருடைய பிரயோஜனத்துக்கு தக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆமேன் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைப்படி நீ நடந்து தேவனுக்கு கனி கொடுக்கிறவனாக தேவ வரங்களை உனக்கு கொடுத்த அந்த சொத்தை அந்த வேலையை உண்மையை உத்தமாய் செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக நீயும் வாழ்ந்து உன் கணவனுக்கு உன் மனைவிக்கு உன் பிள்ளைக்கு நீ இருக்கிற ஊழியத்துக்குள்ள நீ இருக்கிற வேலை செய்கிற இடத்துல உண்மையை ஊத்தமாக செய்து உன் தேவனாகிய கர்த்தரை அல்லேலூயா எல்லா புகழும் கர்த்தருக்கு என்று சொல்லி கொடுத்த ஓய்வு நாட்களில் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த தவறாம நீ உணர்ந்து செய்யும் போது இந்த வசனங்கள் இந்த வரங்கள் எல்லாம் பெருகிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் எல்லா வசனமும் வரமுன பெருகிட்டே இருக்கும். அவன் அந்நிய பாஷை பேசுவா, நோய்களை வேர்த்துவா, பியாயை எழுப்பா, துரத்துவா, வியாதியை துரத்துவா. எல்லா வரமும் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கு. அநேகத்துக்கு கிடையாது. எல்லா வரமும் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு. அந்த மனுஷன்தான் நட்சத்திரமா சொலிக்கிறான். எல்லாருக்குள்ள எல்லாம் இருக்குன்னு ஒரே வார்த்தையில தீர்த்து சொல்லிட்டார். வசனத்தை சொல்லாரு. எல்லா மனுஷனுக்கும் எல்லாவற்றையும் கைத்து வைத்திருக்கு. அது எல்லாருக்கும் எல்லாம் வெளிப்படுறது கிடையாது. அது ஏன்னா போதுங்கிற மனுஷனோட வச்சுக்கிட்டு நான் தான் பெரியான்னு சொல்றதுதான் அது காரணம். ரொம்ப எச்சரிக்கையா இந்த வசனங்களை எல்லாம் கை கோரணும். எப்படி என்னை ஒருவன் காவினாலே ஞானத்தை போதிக்குவார். அந்த ஒருவன் ஞானத்தை போதிக்கிற வரத்தை வச்சு அவன் இதான் அப்படின்னு சொல்லாம அப்படி நடந்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும் இன்னொரு வார்த்தை கூட கொடுப்பாரு. அந்த ஆவினாலேயே அறிவை உணர்த்துற வசனம், அவன் போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துற வசனம். அப்போ அந்நிய பாஷை சுகம் கொடுக்கிறது இதெல்லாம் எல்லாம் உண்மையாகவே நம்ம அதை கை கொண்டு நடக்கும்போது ஒவ்வொன்றா பெருகிட்டே இருக்கும். அவன் இன்னும் வரங்கள் பெருகிட்டே இருக்கும். வரங்கள் பெருக கனிகள் பெருகிட்டே இருக்கும். கனிகள் பெருக பெருக வரங்களும் பெருகிட்டே இருக்கும். ஆமேன் ஆமேன் ஆமேன். சொல்லுங்கம்மா சொல்லுங்க. நம்ம எதையை பிடிச்சி அட வேண்டியது கிடையாது. துக்கப்பட்டு போயிருக்கிறோம்.
ஆனால் வசனம் என்ன சொல்றது? இயேசு என்ன சொன்னார்? வசனம் சொன்னா அவங்களுக்கு புரியல. இயேசு என்ன சொன்னார்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்போ உண்மையில நீ துக்கப்பட்டா சாயங்காலம் சிரிச்சிட்டு இருப்பான். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, என் தாய் சொல்லுவாங்க, மக்களை இருந்து காலையில் சிரிக்கணும், சாயங்காலம் அழ போகிறோம், ரொம்ப சிரிக்காதீங்க, அடக்குங்க அம்மாங்க. பைபிள் ஆண்டவர் சொல்றாரு. அங்கே அம்மா அப்பா சொன்ன எனக்கு புரியல, இந்த மாதிரி ஏன் இப்படி பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக. இப்ப சந்தோஷமா இருக்கிறது பிறகு அழுவா. அழுகிற காலமா ஆண்டவரை மகிமைப்படுத்து. சந்தோஷமாய் துக்கம் நேரமா ஆண்டவரை மகிமைப்படுது. வசனம் பவுலும் சீலாவும் ஆமீன் சிறைச்சாலைக்குள்ள அடையிட்டு கொடுத்தாங்க, மகிமைப்படுத்துறாங்க, விடுதலை பெற்றாங்க. அது துக்கப்படுற நேரம் கிடையாது. அது நம்ம துக்கமா நினைச்ச துக்கம் அப்ப சந்தோஷமா மாறினது. அப்ப சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவரை ஆராதிக்க மாறுறாங்க. அதனால அவங்களுக்கு என்னாச்சு? அந்த சந்தோஷம் துக்கமா மாறுது. குழந்தை பிறக்கும்போது சந்தோஷப்படுறாங்க. எப்படி? ஆண்டவரை மகிமைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. நான் எல்லாம் நிறைய நாள் பார்த்துருக்கிறேன். பாஸ்டர், ஓ எனக்கு 15 வருஷம் ஆகுது பாஸ்டர். ஓ 15 வருஷம் என் காமெடியா பேசுறேன். கர்த்தர் பார்த்து நகைக்கிறாரு. சில கிரியை, சில பெண்களுடைய கிரிகளும் நாம் கொடுத்த வரங்களை இழக்கிறதுக்கு காரணம், வரங்களை நஷ்டப்படுத்தி கஷ்டப்படுறதுக்கு காரணம். பாருங்க, எபிங்க பாஸ்டர் உபாசம் நாங்களும் அழுது விழிச்சு செபிப்போம். புதுசு வெளிநாட்டில் இருப்பார், வருவார், நல்ல குழந்தைய கொடுப்பார். அவன் குழந்தை உருவானோன்னா புதுசாக நேரம் வெளிநாட்டுக்கு பிள்ளைட்டு அனுப்பிடுவார். இந்த அம்மா இங்கே இருந்து கூட்டத்துக்கு வந்து நம்மளும் இருக்கும். குழந்தை பிறந்த உடனே ஆண்டோட ஊழியத்தில் ஏதாவது செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஆனால் வெளிநாட்டில் பார்ட்டி வைப்பாங்க. பிளாட்டி பார்த்து வெளிநாட்டில் உடையுது. அமீன் அமீன். பார்ட்டி எங்க விழுகுது? கர்த்தரை சமூகத்தை கர்த்தரை பயன்படுத்துறதுக்கு ஆளு கிடையாது. ஆண்டவருக்கு பிரச்சனைகளை செலுத்த முடியாம முதல்ல எங்க பாட்டில் உடையுது, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப அங்க சந்தோஷம் கொண்டாடுறாங்க. அது பிறகு என்னவா மாறுது? சந்தோஷம் துக்கமாக மாறுது. இதெல்லாம் நான் நல்லா சொல்லி கொடுப்பேன். நான் நிறைய புரிஞ்சுருக்கேன். அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரை ஆராதிக்கிறே மறந்துக்கிறாங்க. அது வரைக்கும் ஆராதனை ஜபம். அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? நீங்களே புரிஞ்சு பாரு. டாக்டர் பெட் ரெஸ்ட்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு குழந்தைய வச்சுட்டு பார்த்து குழந்தைய வச்சுட்டு இருக்க கஷ்டம். பார்த்து குழந்தை இருக்க விடாது. பார்த்து கடைசியில் கண்டிப்பாக இருக்க விடாது. அவன் அடுத்த பாட்டில் உடைப்பான். 15 வயசு போப்பான். பிளான்டிஸ் பாட்டில் கையில் எனக்கு வாய் சும்மா இருக்காது. பார்த்து இந்த பொல்லாத வாய் இல்லை, கர்த்தருடைய வாய். நீங்க உங்களுக்கு பொல்லாத வாய், எனக்கு கர்த்தருடைய வாய். என்னை பேச வச்சு கர்த்து, இந்த ஞானத்தை கொடுத்த கர்த்து, இந்த வரங்களை கொடுத்த கர்த்து, என்னை உடைக்கணக்கு கர்த்து, வரங்களை கொடுத்தவர் கர்த்து, எனக்கு துக்கப்பட்டாலும் சந்தோஷத்தை கொடுக்கிற கர்த்து, கர்த்தர் நடத்திட்டு கர்த்து, ஒன்றும் உறவாத இல்லை. ஊழியக்காரனை மாற்றி இந்த டிவியில் இந்த வருஷத்தை கொடுக்க வைத்த ஒரு கற்று. அப்போ மனுஷன் எனக்கு ஏமாத்திரம். எனக்கு பிள்ளை எனக்கு ஊழிய கொடுக்கல, என் மனைவி எனக்கு ஊழிய கொடுக்கல, பேச வைக்கல, பெற்ற தாய் எனக்கு ஊழியத்தை வாங்கி கொடுக்கல, தகப்ப எனக்கு ஊழியத்தை வாங்கி கொடுக்கல. என்னை உருவாக்கினவ, வரங்களை கொடுத்தவ, கிறிஸ்துவ கனியை கொடுக்க வைத்தவ,
கிறிஸ்துக்குள்ளே நிலை நிற்கும்படிக்கு கர்த்தருக்கு இரக்கம் செய்ய என்னை அனுமதிப்பதாக. எதுக்கு இதெல்லாம் தான் உங்களுக்கு போயிச்சிட்டு இருக்கிற போதுக்கு கர்த்தருடைய வரங்கள் எதனால, கர்த்தருடைய கனினால, எதனால சாட்சி ஜீவிதத்தினால. ஒரு மனுஷன் சாட்சி ஜீவிதம் வாழ்க்கையில் அவன் ஜீவிக்க அவனுக்குள்ள இந்த வரங்கள் வெளிப்படும், அவனுக்குள்ள இருந்து கனிகள் வெளிப்படும். அதை நான் உங்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கிறேன். இயேசு அதை சொல்ற நல்ல செடியாக கிறிஸ்து அடிச்சவர்களை வாடும்போது நம்ம கனி கொடுக்க முடியும். அந்த கனி கொடுக்க நிமித்தமாக அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால வரங்களையும் பெற்றுக்கொண்டு நம்ம மகிமையை வெளிப்படுத்த முடியும். அப்படின்னா ஆவின் வரங்களை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன். அது அறிவை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தணும். அவன் என் வாயு உணர்த்தல துக்கம் கொண்டாடுறாங்க. எங்க துக்கம், எப்படி துக்கம் கொண்டுறாங்க? பிறக்கும் போதும் பிராட்டி குடிக்கிறாங்க, சாகும் போதும் பிராட்டி. இது ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? கிறிஸ்துவ வாழ்க்கையா? இது கனி கொடுக்கிற வாழ்க்கையா? இது சாட்சியான வாழ்க்கையா? அழுகுறாங்க, அழுகக்கூடாது. அம்மேன். மற்றப்ப எதுக்காலும் ஓடுறத ஓடி முடிச்சாச்சு, இனி சந்தோஷமாயிரு. நீ ஓடுற, நீ கரெக்டா ஓடு. மரணம் அதுதான் பக்தின்னு சொல்லுவான். நீ மரண வீட்டுக்கு போ, அங்கே ஏதாவது கற்றுக்க முடியும். கல்யாண வீட்டுக்கு போவாத, அங்கே ஒன்றை கற்றுக்க மாட்டா, நீ பாதாளத்துக்கு தான் போவா. பைபிளுடைய ஒரிஜினல் சத்தியம் அதிகம். சங்கீதக்காரன் ஆகிய சாலமன் சொல்லுவார், நீதிமொழியில் சொல்லுவார், சங்கீதத்தில் சொல்லுவார், சமேன் திருமண வீட்டுக்கு போவதை பார்க்கணும், மரண வீட்டுக்கு போவது நல்லது. சாலமன் ஞானி சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் சொல்றாரு. ஆமேன், ஆமேன். ஒரு புறமாக இப்படி பேசிட்டே போகலாம். அது நம்ம கிருபையினாலே எல்லாவற்றையும் அறிவை உணர்த்துகிற ஒரு வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஞானமா பேசக்கூடிய கிருபையை கொடுத்தது யார்? இவ்வளவு ஞானமா படிக்கக்கூடிய கிருபையை கொடுத்தது யார்? பேச தெரியாத உன் பிள்ளைக்கு வாயை தந்து பேச வைத்தது யார்? அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது யார்? உன்னால முடியுமே? நாக்கை கொடுத்தவர் பேச வைக்காமல் இருப்பாரோ? மூக்கை கொடுத்தவர் சுவாசிக்க வைக்காமல் இருப்பாரோ? பல்லை முளைப்பிக்க பண்ணுவர் அதை விருந்து போக பண்ணுவாரோ? ஆமீன். சொல்லிட்டே போகலாம். எல்லாம் நம்ம நினைக்கிறோம், நம்ம செய்த தவறு நிமித்தம், நம்ம குறை நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கலாம். அதுதான் உண்மை. ஆமீன். என்ன தேவ பிள்ளைகளை, அப்போ வரங்கள் வித்தியாசம் உண்டு. ஆமீன். அதில் எதையுமே ஆண்டு கொடுத்த காரியத்தை குறைவுள்ளாது குறையா நினைக்காம எல்லாத்தையும் நிறைவாக எடுத்துக்கொண்டு வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். நான் சொல்ற வார்த்தை முறை நடக்க முடிஞ்சா ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய பரவலாட்சத்து நன்மையை வாழும்படி கற்றுக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த நேரம் முடிவில் இது நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நாளைக்கு இதே செய்தி மூலம் பார்ப்போம். கர்த்தர் என்ன பேசுவாரோ அதை பேசி கொடுக்கும்படி கற்றுக்கிறே செய்வாராக. நாளை தினம் உங்கள் கையில் இல்லை, என் கையில் இல்லை, கர்த்தருடைய கையில் இருக்கு என்று சொல்லி ஜெபிப்போம். நன்றி போன்ற தகப்பனே, மகிமையான வார்த்தைகளை சத்தியங்களை பேசும்படி கிருபை கொடுத்திருக்கிறார். நன்றி. இது பிள்ளைகளுடைய இதயத்தில் 100க்கு 100 மேனியாக விழுந்து பலன் கொடுக்கும்படிக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தையின்படி சாட்சியாய் வாழ்ந்து கனிகளை வெளிப்படுத்தி கர்த்தருடைய வரைகளை பெற்றுக்கொண்டு
ஆண்டவரே சாட்சியாய் வாழ கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் மெய்மை வெளிப்படட்டும், தலைகள் மாறட்டும், கற்றைகள் உடைக்கப்படட்டும், கண்ணிகள் தெரிக்கப்படட்டும். சாட்சியாய் வாழ்க்கை வாழ தலையாய் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், வியாதிகள் அழிக்கப்படட்டும், தத்திரங்கள் அழிக்கப்படும், வேஷத்தனங்கள் அழிக்கப்படட்டும், மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், இதனுடைய நாதிகள் அழிக்கப்படணும். கனி கொடுக்க விடாத பண்ணிக்கு போராடுகிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிரம்பி வாழ விடாமல் போராடுகிற எல்லா மாம்சத்தின் கிரிகளும் அழிக்கப்பட்டு போகும்படி கற்றை கிரியை செய். பிரிவினைகள் மார்க்க விதைகளை உண்டு பண்ணுகிற இதனுடைய நாதிகள் அழிக்கப்படுவதாக. கர்த்தருடைய வசனத்துக்கு மாறாக கிரியை செய்கிற பேச வச்சு பிள்ளைகளை விளத்தல்கிற பொல்லாத ஆவிகள், விடப்பட்ட பொல்லாத ஆவிகள், சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், மாம்சத்தின் வெளியரங்கமாகியிருக்கிற பாவம் இச்சிக்கிற ஆவிகள், பொல்லாத விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தின் எரியுண்டு நாசமாகி போகட்டும். கர்த்தர் கிருபை சுண்டு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து வழிநடத்து. குடும்பங்களை சீர்கழிக்கிற மாம்ச கிரியைகள் அழிக்கப்படுவது, குடும்பத்தை பிரிவினை உண்டாக்கிற கோபாக்கிலே சக்தி அழிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் பலப்படுத்து. நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என்ன நேரில் நாளைக்கு வாங்க. கர்த்தரை கிருபையை கொண்டு ஆண்டவர் என்னோடு என்ன பேசுவாரோ, நாளைக்கு ஆலோசனையாக, இல்லை செய்தியாக, இல்லை தீர்க்கதரிசனமாக, வெளிப்படாக எதையும் கொடுக்கிறாரோ போதுகளின் மூலமாக எதை கொடுக்கிற பெற்றுக்கொள்ள வாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.